ரஷ்யாவோட தூர கிழக்கு பகுதியில நடந்த ஒரு பெரிய பூகம்பம் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். அதோட தாக்கம் அங்க மட்டும் இல்லாம உலகம் பூரா எப்படி ஒருவித அதிர்வலைகளை ஏற்படுத்திச்சுன்னு பார்க்கலாம். ரஷ்யாவோட கம்ஸ்காக்கா தீபகற்பம் பக்கத்துல கடலுக்கு அடியில ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த பூகம்பம். ஆரம்பத்துல ரிக்டர் அளவுல 8.8ன்னு சொன்னாங்க. ஆனா அப்புறம் நிபுணர்கள் இது 7.7ல இருந்து 7.9 வரைக்கும் இருக்கலாம்னு ஒரு கணக்கு சொல்றாங்க. இது 1952க்கு அப்புறம் அந்த பகுதியில நடந்த ரொம்ப வலிமையான பூகம்பம்னு சொல்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி இது பசிபிக் பெருங்கடலை சுத்தி இருக்கிற அந்த நெருப்பு வளையம், அதாவது ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்றாங்களே, அந்த இடத்துல நடந்திருக்கு. அது பூமியோட ரொம்ப ரொம்ப புவியியல் ரீதியா ஆக்டிவா இருக்கிற ஒரு இடம். உலகத்துல நடக்கிற 90% பூகம்பங்கள் அங்கதான் நடக்குது. அங்க 452 எரிமலைகளும் இருக்கு. பூமியோட தட்டுகள் ஒன்னோட ஒன்னு உராயிற மோதுற இடம் அது. அதனால அங்க அடிக்கடி இப்படி பெரிய பூகம்பங்கள் வரும். அப்போ இது சாதாரண விஷயம் இல்ல. இல்லவே இல்ல. சொல்லப்போனா இது 2011ல ஜப்பான்ல ஒரு பெரிய பூகம்பம் வந்துச்சே, அதுக்கப்புறம் நடந்த மிக வலிமையான பூகம்பம் இது. பதிவு செஞ்ச வரலாற்றுல இது 6வது பெரிய பூகம்பம்னு சொல்றாங்க. ரஷ்யால உடனடியா என்ன பாதிப்பு? நீங்க சொன்ன மாதிரி கட்டடங்கள் குலுங்குனது, மக்கள் பயந்து ஓடுனது. சிலருக்கு காயம்னு செய்தி வந்துச்சு. அப்புறம் ஒரு மழலையர் பள்ளி கட்டடம் இடிஞ்சிருக்கு. நல்ல வேளை அங்கப்ப குழந்தைங்க இல்ல. அது உண்மையிலே நல்ல விஷயம். கடலோர நகரங்கள்ல சுனாமி அலைகள் வெள்ளம் வந்ததாவும் கிட்டத்தட்ட 2000 பேரை வெளியேத்தினதாவும் சொன்னாங்களே. ஆமா, அதுவும் உண்மைதான். கடலுக்கு அடியில பூகம்பம் வரும்போது கடல் தர திடீர்னு மேலையோ கீழையோ அசையும். அப்படி அசையும் போது அதுக்கு மேல இருக்கிற தண்ணி மொத்தமா தள்ளப்பட்டு பெரிய அலைகளா மாறும். அதான் சுனாமி. இந்த பூகம்பத்தோட ஆழம், அதோட வலிமை, இதெல்லாம் வச்சுதான் இவ்வளவு பெரிய சுனாமி எச்சரிக்கை தேவைப்பட்டுச்சு. ஜப்பான், ஹவாய், அமெரிக்காவோட மேற்கு கடற்கரை, ஏன் அலாஸ்கா வரைக்கும் பல நாடுகளுக்கு சுனாமி வார்னிங் கொடுத்தாங்க. ஜப்பான்ல கிட்டத்தட்ட 2 மில்லியன் மக்களை கரையோர பகுதிகள்ல இருந்து வெளியேற சொன்னாங்க. ஃபுகுஷிமா அணுமின் நிலையத்துல கூட முன்னெச்சரிக்கையா ஆட்களை வெளியேத்திட்டாங்க. ஆனா நல்ல வேளையா அங்க எந்த பிரச்சனையும் இல்ல. ஆமா, ஃபுகுஷிமால எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொன்னது ஒரு பெரிய நிம்மதி. வடக்கு ஜப்பான்ல ஒரு 1.5 அடி 1.6 அடி உயரத்துக்கு அலைகள் வந்ததா சொல்றாங்க. அந்த உயரம் கேட்க கம்மியா இருந்தாலும் சுனாமியோட ஆபத்து, அதோட வேகம், அதுக்கு பின்னால வர்ற மொத்த தண்ணியோட அளவுல தான் இருக்கு. முத அலையோட 2வது 3வது அலைகள் இன்னும் பெருசா கூட இருக்கலாம். அதனாலதான் இந்த எச்சரிக்கைகள் ரொம்ப முக்கியம். ஹவாயிலையும் இதே மாதிரி பயங்கர பதற்றம். மக்களை உயர்மான இடத்துக்கு போக சொன்னதுனால ஹொனலுலுல பெரிய டிராபிக் ஜாம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆமா, மக்கள் பாதுகாப்பான இடத்துக்கு போக முயற்சி பண்ணும்போது இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு. இதுக்கு நடுவுல இன்டர்நெட்ல சில சுவாரஸ்யமான விஷயங்களும் பரவுச்சு. அதாவது பூகம்பத்துக்கு முதல் நாள் கம்செட்கா கடற்கரையில பெலுகா திமிங்கலம் கரை ஒதுங்கினதாவும் கடல் சிங்கங்கள் கூட்டமா கடற்கரையில இருந்து தப்பிச்சு ஓடினதாவும் வீடியோலாம் வந்துச்சு. இது ஆச்சரியமா இருக்கே. அது மட்டும் இல்ல, 1999ல வந்த நான் கண்ட எதிர்காலம்னு ஒரு ஜப்பானிய மங்கா காமிக்ஸ் புத்தகம் ஜூலை 2025ல ஒரு பெரிய பூகம்பம் சுனாமி வரும்னு கணிச்சிருந்ததாவும் ஒரு தியரி வைரலாச்சு. பாருங்க, இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது விலங்குகளோட விசித்திரமான நடத்தை இல்ல பழைய கணிப்புகள், இதெல்லாம் கேட்க சுவாரஸ்யமா இருக்கலாம். ஆனா இதுக்கும் பூகம்பத்துக்கும் நேரடியான அறிவியல் பூர்வமான தொடர்பு இருக்குன்னு இதுவரைக்கும் நிரூபிக்கப்படல. அதாவது இது தற்செயலா நடந்திருக்கலாம், இல்லனா மக்கள் கணிக்க முடியாத ஒரு விஷயத்துல ஏதாச்சும் ஒரு அர்த்தத்தை தேட முயற்சி பண்றதுனால கூட இந்த மாதிரி விஷயங்கள் பரவலாம். ஆனா நாம அறிவியல் ஆதாரங்களை, அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டும்தான் நம்பணும். ரொம்ப சரி. விஞ்ஞானிகள் இப்போ என்ன சொல்றாங்க? தொடர் அதிர்வுகள் பத்தி எது சொன்னாங்களா? கண்டிப்பா. விஞ்ஞானிகள் இன்னும் ஆஃப்டர் ஷாக்ஸ், அதாவது தொடர் அதிர்வுகள் வர வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிக்கிறாங்க. சில சமயம் அந்த ஆஃப்டர் ஷாக்ஸ் கூட முதல் பூகம்ப அளவுக்கு இல்லனாலும் கணிசமான வலிமையோடு இருக்கலாம். அதோட சுனாமி அச்சுறுத்தல் கூட சில மணி நேரம் இல்ல, சில நாட்கள் கூட நீடிக்கலாம். அதனால அதிகாரிகள் சொல்றதை கேட்டு நடக்கிறது தான் இப்போதைக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஒரு பெரிய பூகம்பம் அது நடந்த இடத்தோட புவியியல் முக்கியத்துவம் காரணமா ரஷ்யாவில இருந்து அமெரிக்கா வரைக்கும் பல நாடுகளை ஒரே நேரத்துல ஒருவித விழிப்பு நிலையில வச்சிருக்குன்னு தெரியுது. அலைகளோட முழு தாக்கம் எப்படி இருக்கும், ஆஃப்டர் ஷாக்ஸ் வருமாங்கிறத உலகம் இன்னும் பார்த்துட்டு இருக்கு. இறுதியா நீங்க, அதாவது நம்ம நேயர்கள் யோசிக்க ஒரு கேள்வி. இந்த மாதிரி இயற்கை பேரிடர் நேரத்துல இன்டர்நெட்ல வேகமா பரவுற இந்த விலங்குகளோட விசித்திர நடத்தை, பழைய கணிப்புகள் மாதிரி விஷயங்களுக்கும், இன்னொன்னு இந்த நெருப்பு வளையம் மாதிரி அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட உண்மைகளுக்கும் நடுவுல நாம எப்படி ஒரு சமநிலையை பாக்குறது? எது நம்மளை இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு இன்னும் சிறப்பா தயார்படுத்த உதவும்?